வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடிய வாசிப்பு முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி மற்றும் ஆசீர்வாதங்கள் என்னன்னு பார்க்க போறோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ், மொத்தம் 6 அட்டைகள் எடுக்கப்பட்டது. ஓகேவா? லாஸ்ட் டைம் சரவண பவான் எடுத்தேன், இந்த வாட்டி ரவண பவச அப்படின்னு எடுத்திருக்கேன். வந்திருக்க முதல் அட்டையில வந்திருக்க விஷயம் என்ன தெரியுமா? உங்களுக்கான ஒரு நல்ல அதிர்வு, நல்ல மாற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படிங்கிறது போல முருகர் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு சூப்பரான பிளெஸிங்ஸ் கொடுக்குறாரு. அதே போல ஆன்மீகம் சார்ந்த இப்போ நீங்க அதிகமா நாட்டம் கொண்ட நபர்களா மாறி இருப்பீங்க. ஆன்மீகத்தின் வழியில அதிகம் செல்லக்கூடிய நபர்களா இருப்பீங்க. பிரபஞ்ச பேராற்றலை புரிந்து கொள்ளக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. இறையாற்றல் கூட அதிகம் இணைஞ்சு செயல்படுவீங்க. ஸோ முதல் அட்டையை ரொம்ப சிறப்பா இருக்கு. குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்கலாம், இல்லை இஷ்ட தெய்வத்தோட தரிசனம் கிடைச்சிருக்கலாம் அப்படிங்கிறது போல இருக்கு. நான் சொன்னேன்ல, நல்ல அதிர்வு கொண்ட மனிதரா நீங்க இருக்க சான்சஸ் இருக்கு. அதனாலதான் நல்ல குட் வைப்ஸ் உங்களை சுத்தி இருக்கலாம். ஓகே, நல்ல மாற்றங்கள் வரவும் சான்சஸ் இருக்குன்னு. இது நல்ல அதிர்வெண்களை பார்க்கக்கூடிய நபர்களாகவும் நீங்க இருப்பீங்க. நல்ல அதிர்வெண்கள்னா ஏஞ்சல்ஸ் நம்பர். ஓகே, ஸோ இது என்ன ஏஞ்சல் நம்பர்னா 44433 பார்க்கக்கூடிய நபர்களா இருந்தீங்கன்னா இந்த வாசிப்பு, இந்த அட்டை உங்களுக்கு பொருந்தும். சப்போஸ் நீங்க 33344 பார்க்குறீங்கன்னா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள், முன்னேற்றமான மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம் இது. சரியா? ஸோ நல்லா இருக்கு. இரண்டாவது அட்டை ஈர்ப்பு விதி பயிற்சி பண்ணக்கூடிய நபர்களா இருப்பீங்க. இதுலயும் 444 வந்தது இல்லையா? இதுல 4444 பார்க்கக்கூடிய நபர்களா நீங்க இருக்க சான்சஸ் இருக்கு. ஈர்ப்பு விதி பயிற்சி பண்ணக்கூடிய நபர்களாவும் இருப்பீங்க. ஸோ பிரபஞ்சமும் இந்த முருகப்பெருமானும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன தெரியுமா? உங்களுக்கு என்ன தேவை என்பதை முதல்ல நீங்க கண்டறிங்க. சரியா? ஸோ உங்களோட தேவையே சில நேரங்களில் உங்களுக்கு தெரியல, நீங்களே உங்களை குழப்பிக்கிறீங்க அப்படிங்கிறது போல விஷயங்கள் இருக்கு. ஸோ உங்களோட தேவைகள் என்னன்னு கண்டறிஞ்சு உங்களுக்கு ஒரு முறையான கோரிக்கை வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, எனக்கு இது வேணும்னு ஒரு தெளிவுபட எழுதி இதுதான் எனக்கு வேணும். ஓகே, ஸோ என்ன கேட்குறோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக நீங்கள் மனு போட்டிங்கன்னா உங்களுக்கான விஷயங்கள் உங்கள் கைக்கு கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஸோ உங்களோட திட்டங்களை அவங்க நிறைவேற்றுவாங்க. யார் நிறைவேற்றுவாங்கன்னா இந்த தெய்வ தூதர்கள், உங்களோட இஷ்ட தெய்வம், உங்களோட குல தெய்வம், இவங்கெல்லாம் உங்களோட பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம் இது. சரியா? ஸோ நான் நிறைவேற்றுவாங்கன்னு சொன்னேன்ல, இன்னும் இது ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க, இல்லை முருகப்பெருமான் என்ன சொல்றாருன்னா, சில விஷயங்களுக்கு நீங்க ஆசைப்படுறீங்கல்ல, இது பொருளாதாரம் சார்ந்திருக்கலாம், உறவு சார்ந்திருக்கலாம், இல்லை உடல் நலம் சார்ந்திருக்கலாம். அது உங்களுக்கு கிடைச்சிட்டா எப்படி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? ஒரு நன்றி சொல்வீங்க இல்லையா? அது போல நீங்க செய்யுங்க. ஓகே, அதுக்கு தான் நான் ஈர்ப்பு விதி பயிற்சி தெரிஞ்ச நபர்களாக நீங்க இருக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னேன். எஸ், ஒரு விஷயம், நீங்க திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைச்சிட்டாங்க, நான் பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறேன் அப்படிங்கிறது போல நீங்க ஒரு மன உணர்வை நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான உங்க வாழ்க்கை துணை எங்க இருந்தாலும் ஓடி வந்துருவாங்க. அதே போல நான் நல்ல வீடு வாங்கணும், நல்ல வேலைக்கு போகணும், இல்லை என்னோட உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னா எல்லாமே கிடைச்சிடுச்சு, நான் மன மகிழ்ச்சியோட இருக்கிறேன், அந்த மாதிரி ஒரு அதிர்வெண்களை நீங்க வெளிப்படுத்துங்க. ஒரு அதிர்வை வெளிப்படுத்துங்க. ஏஞ்சல்ஸ் நம்பர் முடிஞ்சா எழுதி எழுதி பழகுங்க. இந்த எண்கள், இந்த பிரபஞ்சம்லாம் ஒரு மாதிரி கணக்கு போட்டு தான் போயிட்டு இருக்கு. சரியா? ஸோ உங்களுக்கான விஷயங்களை நீங்க கரெக்டா கேட்டீங்கன்னா கரெக்டா உங்க கைக்கு வரவும் சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம எப்படி ஆன்லைன்ல ஆர்டர் போட்டா கரெக்டான அட்ரஸ் கொடுத்தா தானே கரெக்டா சேரும். ஸோ உங்களுக்கான விஷயத்த நீங்க முறையா கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க கைக்கு அது சேரும். ஓகேவா? சில நேரங்கள்ல இது நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம ஏதாவது தவறான விஷயத்து பின்னாடி போயிட்டு இருக்கோமா, இல்ல தவறான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கோமான்னு கேட்டா முருகப்பெருமான் கொடுக்குற விஷயம் என்ன தெரியுமா? இல்ல, நீ தவறான பாதைகளை தான் எங்கேயும் போகல, நீ ரொம்ப சரியான பாதையை நோக்கி தான் போயிட்டு இருக்க. சில நேரங்கள்ல சில தடைகள் வரும், பட் அதெல்லாம் உன்னோட ஓட்டத்தை தடை செய்யாது. ஓகேவா? ஸோ சில நேரங்கள்ல சில விஷயங்கள் தடைப்படுதுன்னா உங்களோட அனுபவத்தை வச்சு நீங்க அதை சரி பண்ண பாருங்க. அதை நீங்க சரியும் பண்ணிடுவீங்க. சரியா? உங்களோட ஓட்டம் என்னைக்குமே பாதிக்காது. சரியா? சூப்பரா இருக்கு. இன்னொரு அட்டை வந்திருக்கிறது உங்களோட சக்தியை நீங்க திரும்ப பெறக்கூடிய காலகட்டம் இது. ஓகே, உங்களோட பவரை நீங்க மறுபடியும் எடுக்கிறீங்க. இதற்கு நீங்க பார்க்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் 1313 இருக்க நிறைய சான்சஸ் இருக்கு. இது வரைக்கும் என்னோட குடும்பத்திலயும் சரி, இல்ல வெளியிலயும் சரி, நான் வேலை செய்யும் இடத்துலயும் சரி, என்ன பெருசா யாரும் புரிஞ்சுக்கல, என்னை மதிச்சு நடக்கலன்னா இப்ப அதெல்லாம் மாறக்கூடிய காலகட்டம் இது. சரியா? உங்களுக்கான ஒரு விஷயம், உங்களுக்கான ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய காலகட்டமா இருக்கலாம். ஸோ நல்லா இருக்கு. உங்களோட தெய்வீக சக்தி அது பரவுது. அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் கார்ட்லயே ஒரு குட் வைப்ஸ், நீங்க இருக்கக்கூடிய இடம் ரொம்ப மகிழ்ச்சியா வச்சுக்கக்கூடிய நபர்களா இருப்பீங்க. ஒரு நல்ல ஆற்றலை பரப்பக்கூடிய நபர்களாகவும் இருப்பீங்க. ஸோ சூப்பரா இருக்கு. இந்த சக்தியை கெட்டு போற மாதிரி எந்த ஒரு நெகட்டிவ் வைப்ஸையும் கூட சேர்த்துக்காதீங்க. ஓகேவா? தற்போது ஏதாவது சவால்களை நீங்க எதிர்கொண்டுட்டு இருந்தீங்கன்னா, எஸ், சில விஷயங்கள்லாம் முடிய மாட்டேங்குது, சில பிரச்சனைகள் இழுப்பறியா இருக்குன்னா அதெல்லாம் முடிஞ்சு போறக்கூடிய காலகட்டம் இது. ஓகேவா? தீர்க்கவே முடியாதுன்ற சில பிரச்சனைகள் இருந்தா
அதெல்லாம் தீர்ந்து போகக்கூடிய காலகட்டம் இது. ஸோ உங்களோட எதிர்காலத்தை வந்து நீங்கள் புன்னகையோட பார்ப்பீங்க அப்படிங்கிறது போல உங்களோட கார்ட்ஸ் வந்திருக்கு. இதற்காக நீங்கள் பார்க்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர் என்னன்னா 1111 இல்லை 1212 ஏஞ்சல் நம்பரை நீங்கள் பார்க்கக்கூடிய நம்பர்களாக இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கு. நீங்கள் தெய்வீக ஆற்றல் நிறைஞ்ச ஒரு குழந்தை. ஓகே, இந்த பிரபஞ்சத்தோட குழந்தைன்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் அந்த முருகப்பெருமானை கும்பிட்டுட்டு இருக்கீங்கல்ல, ஸோ இந்த முருகப்பெருமான் உங்களுக்கு ஒரு அப்பாவாக இருந்து செயல்படலாம், உங்களோட குல தெய்வமாக இருக்கலாம். சில கனவுகள் என் வாழ்க்கையில் இந்த மாதிரியான கனவுகள் இருக்குது, இதெல்லாம் நான் அடைவேனா கண்டிப்பாக அடையக்கூடிய நபர் தான் நீங்கள். உங்கள் கனவை வந்து நனவாக்கக்கூடிய நபர் யாருன்னா அது நீங்கள் மட்டும்தான். ஸோ அதற்கான தகுதியை வளர்த்துக்கோங்க, உங்களோட ஸ்கில்ஸை அதிகம் பண்ணிக்கோங்க, எங்கேயுமே சோர்ந்து போகாதீங்க. சரியா? உங்களுக்கு வந்திருக்க கார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப அற்புதமான கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. இவ்வளோதான், இதுதான் எனக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி எதுவுமே கிடையாது. உங்களோட முயற்சியின் பேரில் தான் உங்களுக்கான பலன்கள் கிடைக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ முயற்சி எடுக்கிறீங்களோ அதற்கான பலனை உங்களுக்கு அந்த முருகப்பெருமான் தந்தருள்வார். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். பாய்.